அனைவருக்கும் வணக்கம். முதல் திருமணம் ஏன் தோல்விய முடியாது? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் விவாகரத்தாகிவிடும் அல்லது தோல்வியில் முடிந்துவிடும். இதற்கான கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கும்? பொதுவாகவே 7ஆம் பாவகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் அமர்ந்து 7ஆம் அதிபதியும் பங்கப்பட்டிருக்கும் நிலையில் பாபத்துவமாக 7இல் இருந்து தசை நடத்தும் கிரகங்கள் தசை நடத்தும் போதோ அல்லது புத்திநாதர்கள் புத்தி நடத்தும் போதோ 7ஆம் இடத்தை கெடுத்து, அதாவது கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை உண்டு பண்ணி திருமண வாழ்க்கையை முறிப்பார்கள். இந்த அமைப்பில் 6 கூடியவன் 7இல் அமர்வது, 7ஆம் அதிபதி கெடுவது, இது போன்ற நிலைகளும் பொருந்தும். பொதுவாகவே 11ஆம் இடம் வலுத்திருக்கும் நிலையில் 7ஆம் இடம் வலுக்குறைந்திருக்கும் நிலையில் திருமணத்தை காலந்தாழ்த்தி செய்வது சிறந்தது. இப்போ இந்த வீடியோவுக்கு காட்ட போகிற ஜாதகத்தை பார்த்தோன்னா, இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 10/3/1998 7:45 PM அளவில் பிறந்திருக்கார். கன்னி லக்னம், கடகராசி, ஆயிலை நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் சுக்கிரன், 6ஆம் வீட்டில் சூரியன், குரு, கேது, 7ஆம் வீட்டில் செவ்வாய், சனி, புதன், 11ஆம் வீட்டில் சந்திரன், 12ஆம் வீட்டில் ராகு. இந்த ஜாதகர் பெற்றோர்கள் என்னிடத்தில் 1 வருடத்துக்கு முன்பாக திருமணம் பொருத்தம் பார்க்க வந்தார்கள். 1 வருடம் 1.5 வருடம் இருக்கும், சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஜாதகம் நன்றாக ஞாபகம் இருக்கிறான். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொன்னேன், உங்கள் பெண்ணைக்கு அதாவது 7ஆம் இடம் கெட்டிருப்பதால் காலம் தாழ்த்தி சுக்கிர திசை கேது புத்தியில் திருமணம் நடத்துங்கள் என்று கூறினேன். ஆனால் அவர்கள் அவசரப்பட்டு அஷ்டமச்சனியும் நடந்ததால், அஷ்டமச்சனி தனக்கு உண்டான வேலையை சரியாக செய்து அஷ்டமச்சனியும் சனி புத்தியும் நடந்ததால் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். திருமணமான 2ஆம் மாதத்தில் பிரச்சனை ஏற்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? 7ஆம் இடத்தில் என்னதான் 7ஆம் அதிபதி பரிவர்த்தனையாக இருந்தாலும் 7ஆம் இடம் பாவத்துவம் அடைகிறது. 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருக்கிறார்கள். சனி செவ்வாய் எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்ளார்களோ அந்த பாவம் முழுமையாக இருக்கணும். உடனே நீங்கள் கேட்கலாம், 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள் என்று. என்ன இருந்தாலும் ஒரு கிரகம் பரிவர்த்தனை அடையும் போது சுபத்தன்மையுடன் பரிவர்த்தனை அடைவதற்கும் பாவத்தன்மை அடைந்து பரிவர்த்தனை அடைவதற்கும் வேறுபாடு உள்ளது. ஒரு கிரகம் பரிவர்த்தனை அடைந்தாலும் இறந்த வீட்டின் பலனை செய்துவிட்டுத்தான் பரிவர்த்தனையான வீட்டின் பலனை செய்யும். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி செவ்வாய், அதுவும் சனி 6ஆம் அதிபதியும் ஆகிறார். 6ஆம் இடத்தோடு தான் பரிவர்த்தனை ஆகிறார். 6 கூடையம் 7இல் இருந்தால் என்னாவது? திருமணத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் என்பது விதி. அதுபோலத்தான் நடந்தது. சனி திசையில் சனி புத்தியில் திருமணம் நடந்து திருமணமான 2ஆம் பாதத்தில் விவாகரத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் விவாகரத்து வழக்குகள் முடியவில்லை. அது இந்த புதன் புத்தியில் முடியும். சரி, இந்த ஜாதகத்தில் முதல் திருமணம் தாவலுக்கு உண்டான காரணங்கள் இதுதான். 7ஆம் வீட்டில் சனி செவ்வாய் அமர்வது, 7ஆம் அதிபதி ராகு கேதுக்களுடன் சம்பந்தப்படுவது, இது போன்ற அமைப்புகள் ஒருவருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும் என்பது விதி. கூடவே தசாபுத்தியை மீறி செயல்படும் கோச்சார கிரகமான அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடந்தால் கடுமையான பாதிப்புகள் இருக்கும். இங்கே சனி புத்தியும் நடக்கிறது, அஷ்டமச்சனியும் நடக்கிறது. அஷ்டமச்சனி என்பது ஏதாவது ஒரு கடுமையான மன அழுத்தத்தை வாழ்வில் தாங்க முடியாத ஒரு வழியை தர வேண்டும் என்பது விதி. மேலும் 6ஆம் அதிபதி புத்தி நடத்துவதும் அதை விட பலவீனமான அமைப்பு. சரி, ஏன் இந்த திருமணத்தை தாமதம்? 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடமும் 11ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இந்த அமைப்பில் அவசர கதியில் 6ஆம் இடத்ததிபதி புத்தியில் அஷ்டமச்சனி நடக்கும்போது ஒருவர் திருமணத்தை நடத்தக்கூடாது. மீறி நடத்தினால் அஷ்டமச்சனியும் அந்த 6ஆம் இடத்ததிபதி புத்தியும் தனக்குண்டான வேலையை சரியாக செய்வார்கள் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். ஜாதகம் பார்த்தீங்கன்னா, அதாவது லக்னாதிபதி நீசமானாலும் தன் வீட்டை தானே பார்க்கிறார், ஆனால் பாவத்துவம் அடைந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் சனி செவ்வாய் இருக்கிறது. ஜாதகருக்கு வாழ்க்கும் வாழ்க்கை துணை கண்டிப்பாக அனுசரித்து செல்லாதவர்களாக இருப்பார். ஜாதகரும் அனுசரித்து செல்லாதவர்களாக இருப்பார். ஏனென்று கேட்டால் 7ஆம் வீட்டில் சனி செவ்வாய் இருக்கிறார்கள், லக்கணத்தையும் சனி செவ்வாய் பார்க்கிறார்கள். ஜாடிக்கு ஏற்ற மூடிதான், ஒன்று மேற்றுக்கு எடுத்தால் ஒன்று தண்ணிக்கு இழுக்கும். இது போன்ற நிலை தான் இந்த ஜாதகத்தில் நடந்திருக்கிறது. எனவே இது போன்ற அமைப்புகளை திருமணம் காலம் தாண்டி செய்யும் போது அதற்குண்டான அமைப்பு விடுபட்டு போகும். அதையெல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ ஜோதிடர்கள் நான் சொன்ன எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க, திருமணம் பண்ணாதீங்க, கேது புத்தியில் திருமணம் நடத்தலாம். ஏன்னா 7ஆம் அதிபதியோட சேர்ந்த கேது புத்தியில் திருமணம் புத்திர பாக்கியம் கிடைக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க கேட்கல. வேறு 4-5 ஜோதிடர்கள் சென்று நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். நட்சத்திரம் பொருத்தம் மட்டுமே பார்ப்பதால் வருகின்ற வினைதான் இது. அதாவது 7ஆம் இடம் திருமணத்தை கொடுத்தால் 11ஆம் இடம் 2வது திருமணத்தை கொடுக்கும். இங்கே 7ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறாரா 11ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும். மேலும் 7ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கிறார்? 7ஆம் இடத்து அதிபதி
ராகு கேது கூட சம்பந்தப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் பரிவர்த்தனை அடைந்தாலும் அவர் ராகு கேது கூட சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை அடைவது ஒன்றும் அவ்வளவாக பலன்களை தராது. மேலும் 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி 6ஆம் இடத்தோடு தான் பரிவர்த்தனையாகிறார். 5ஆம் இடத்தோடு ஒன்றும் பார்வையில்லை. 6, 8 குடையவர்கள் 7இல் இருக்கிறார்கள். 6, 8 காம்பினேஷனே ஆகாத காம்பினேஷன். அவர்கள் 7ஆம் இடத்தில் இருந்தால் என்ன செய்யும்? வம்பு வழக்கு பிரச்சனைகள் தான். திருமணம் செய்த உடனே வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு பைசூல் முடியாமல் நீதிமன்றம் சென்று இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. எனவே முதல் திருமணம் 7ஆம் இடம் பாவத்துவம் அடையும் போதும் 7ஆம் தேதி பாவத்துவம் அடையும் போதும் முதல் திருமணம் சற்று யோசித்து காலம் தாழ்த்தி செய்வது நன்ற அமைப்பாகும். ஆனால் இந்த ஜாதகருக்கு 2வது திருமணம் நன்றாகவே இருக்கும். ஏனென்று கேட்டால் 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய வளர்பிறை சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் பார்க்கிறார். எனவே 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். திருமணம் 2ஆம் திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்களில் இந்த ஜாதகருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே சமயம் முதல் திருமணம் கோணல் என்பதற்கு இந்த ஜாதகர் அதாவது காலம் தாழ்த்தி திருமணம் செய்து வைக்க வேண்டும். 6, 8 துஸ்தானாதிபதியாகவே அது இரண்டும் இயற்கை பாப கிரகங்களாகி 7ஆம் இடத்தில் அமர்வது அந்த 7ஆம் இடத்தை பங்கப்படுத்தி அஷ்டமச்சனை நடந்ததால் 6, 8 கூடியவர்கள் தசாபுத்தி நடந்து அஷ்டமச்சனையும் நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் விபரீதமாக முடியும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.